வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம பார்க்கும்போது கோட் ஸ்பின் எப்படி செய்யப்படுறத பார்ப்போம். அப்போ அது சுவரொட்டின்னு சொல்லுவாங்க, இதை மண்ணெண்ணெய்னு சொல்லுவாங்க. அது இப்படி தான் இருக்கும். சென்டர்லேருந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு நம்ம கட் பண்ணிட்ட அப்புறமா தேவையான சால்ட்டு, மஞ்சள் தூள், பெப்பர் பவுடர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், லைட்டு சில்லி பவுடர், சிக்கன் மசாலா போடலாம். நல்லா ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக மசாலா இல்லாமல் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். இல்லை இப்படி கூட பண்ணலாம். இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், அயன் சத்து அதிகமாக இருக்குது, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும், வீட்டில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதோட அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப நம்மளுடைய கம்மியில் கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சூடு பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பில் கூட சூடு பண்ணலாம். ஆல்ரெடி சோளத்தை நான் கட் பண்ணி மார்னிங் தக்காளியில் போட்டு செஞ்சுருக்கேன். இப்படியே சாப்பிட்டா அதோட அயன் சத்து நமக்கு கிடைக்கும். அடுப்பில் கூட சூடு பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சுட்டா அதோட சத்தம் நடுப்பகுதியில் ஸோ கட் பண்ணிட்டு எக்கைன் அந்த கம்பியில் திருப்பி அந்த கம்பியில் குத்தி எக்கைன் சூட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம குட்டி நம்ம வேணும். மேலே ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சுற்றி சாப்பிடும்போது அதுக்கு சத்து டேரெக்டாக தருவாங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.